காந்தியின் பிறந்த நாளையொட்டி மாநகராட்சியின் வளாகத்தில் உள்ள காந்தியின் சிலைக்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காந்தியின் 155வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாவட்டத்தில் மாநகராட்சியின் வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அக்கமிட்டியின் தலைவர் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர்கள், மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துணைத் தலைவர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புடவாசிப்பட்டி பகுதியில் ஊர் பொதுமக்கள் சிந்தலவாடி ஊராட்சி மன்றம், கிருஷ்ணாயபுரம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் அருகே சிந்தலவாடி ஊராட்சி மன்ற நிர்வாகம் கடந்த 5 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராமலும் சுழற்சி முறையில் கிராம சபை கூட்டம் நடத்தாமலும் இருந்ததாக புனவாசிப்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அக்கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த உத்தரவை மதிக்காமல் கிருஷ்ணாயபுரம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் சிந்தலவாடி ஊராட்சி மன்ற தலைவருக்கு சாதகமாக உள்ள இடத்தில் கிராம சபை கூட்டம் நடத்துவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் உள்ள கல்யாண வெங்கட்ராமன் சுவாமி கோவிலில் திமுக தொண்டர்கள் மொட்டை அடித்து வேண்டுதல்களை பூர்த்தி செய்தனர். செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு பண மோசடி வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து தற்போது மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் அவரின் விடுதலையை கொண்டாடும் விதமாக திமுக தொண்டரான தமிழரசன் என்பவர் கரூரில் உள்ள கல்யாண வெங்கட்ராம சுவாமி கோவிலில் மொட்டை அடித்து 200 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட பிரதிநிதி உள்ளிட்ட திமுக தொண்டர்கள் பலரும் மொட்டை அடித்து வேண்டுதல்களை பூர்த்தி செய்தனர். ஏடிஎம் கொள்ளை வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் பாராட்டு சான்றிதழ் மற்றும் வெகுமதி வழங்கி கௌரவித்தார். நாமக்கல் மாவட்ட காவல் அலுவலகத்தில் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளை பாராட்டி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் பாராட்டு சான்றிதழுடன் 50,000 மற்றும் 25,000 ரொக்க பணத்தை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடம்பை ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் பொதுமக்கள் ஊராட்சி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கடம்பையில் ஊராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் பொதுமக்கள் கிராம சபையை புறக்கணித்து ஊராட்சி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி தலைவரின் பணிக்காலம் நிறைவு பெறும் நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று புரட்டாசி மகாலய அமாவாசையையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஏராளமானோர் தர்ப்பணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஏரிக்காத்த ஸ்ரீ கோதாண்டராமன் கோவிலில் எதிரே உள்ள குளத்தில் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் நீண்ட கியூ வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் வைகை ஆற்று படித்துறையில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் முன்னோர்களுக்கு நிதி கொடுக்க பொதுமக்கள் திரண்டனர். இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி மீனாட்சி அம்மன் கோவிலில் ரசிகர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் ரஜினிகாந்த் பூரண குணமடைய வேண்டும் என அவரது ரசிகர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் அம்மன் சன்னதி முன்பு மாங்கல்ய பிரசாதம், வளையல், குங்குமம் உள்ளிட்டவைகளை 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வழங்கப்பட்டதாக ரசிகர்கள் பேட்டியளித்துள்ளனர். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேரில் சிறப்பு அர்ச்சனைப்பட்டு செய்து அவர்கள் லதா ரஜினிகாந்தனுடைய மாங்கல்யம் திருமாங்கல்யம் நிலைத்திட வேண்டும் என்பதற்காக மாங்கல்யத்தையும் வளையல் போன்ற மங்கள பொருட்களை மீனாட்சியின் பாதத்திலே வைத்து அர்ச்சனை செய்து ஏறத்தாழ ஒரு 500 நபர்களுக்கு மங்கள பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரார்த்தனைகளோடு அதை பெற்றுக்கொண்டவர்களுடைய பிரார்த்தனையும் சேர்த்து தலைவர் அவர்கள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும், நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். காமராஜரின் 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெருந்தலைவர் காமராஜரின் 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக மாவட்ட செயலாளர் மேயருமான மகேஷ் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் மாவட்ட நீதிபதி மேவிஸ் தீபிகா சுந்தரவதனா தலைமையில் 6 நீதிபதிகள் உள்ளிட்ட நீதிமன்ற பணியாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொண்டனர். நாமக்கல்லில் விழிப்புணர்வு சிலம்பம் சாதனை நிகழ்ச்சியில் 2000 மாணவர்கள் 1 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நேரு யுவகேந்திரா மற்றும் நாமக்கல் மாவட்ட சிலம்பம் ஆசான்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சிலம்ப விழிப்புணர்வு சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000 மாணவர்கள் கலந்து கொண்டு 1 மணி நேரத்தில் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காங்கிரஸ் சார்பில் சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி நடைபயணம் நடைபெற்றது. மன்னார்குடியில் காந்தி ஜெயந்தியையொட்டி மதுபோதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஊர்வலம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மகாத்மா காந்தியடிகள் 155வது பிறந்தநாளையொட்டி உலக சாதனை நிகழ்வாக மதுபோதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். எடப்பாடி நகராட்சி சார்பில் எடப்பாடி பஸ் நிலையம் எதிரே இந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி சார்பில் எடப்பாடி பஸ் நிலையம் எதிரே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு எடப்பாடி நகரமன்ற தலைவர் TSM பாஷா தலைமையில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக தூய்மையும் வளர்ச்சியும் கொண்ட நாடாக இந்தியா இருக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டனர். மறைமலை நகரில் 5000 பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை அருகே காந்தி ஜெயந்தி, டாக்டர் அப்துல் கலாம் பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி நகராட்சி நிர்வாகம், டாக்டர் APJ அப்துல் கலாம் பொதுநல அமைப்பு, ரோட்டரி செங்கல்பட்டு, சென்னை காரிடார் கிளப் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நகர்மன்ற தலைவர் J சண்முகம் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மறைமலை நகரில் 5000 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூனன் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். அஞ்சுக்கோட்டை திருவாடனியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சுக்கோட்டை திருவாடனியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் மின்சார வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் செய்து தரவில்லை என்று கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.